நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவின் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிக அளவிலான மழையானது கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் தான் பதிவாகி இருக்கிறது. இதுவரையில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த சுழற்சியின் தாக்கத்தினால மழை மேகங்கள் ரேடார் படங்களில் கடல் பகுதிகளில் தென்பட்டு கொண்டிருக்காவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் மழை மேகங்கள் அந்த பகுதிகளில் தீரலும். ஆகையால் இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதுவரையில பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நாம் பார்க்கும்பொழுது தரங்கம்பாடி மாதிரியான அந்த இடத்துல 14 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காரைக்கால் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். காரைக்கால் நகர பகுதியை பொறுத்த வரையில 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. பட் உண்மையிலே நீங்க தான் சொல்லணும் எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பதை போன்ற அந்த தகவல்களை. அதே போல நாகப்பட்டினத்துல கூட 0.8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் தான் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. கடலூர் ஐஎம்டியில பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 மில்லிமீட்டரும் 3 மில்லிமீட்டர் அளவு மழையோ பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியில கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் ஒரு 3 to 4 மில்லிமீட்டர் அந்த அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. இவை போக நிறைய இடங்களில் மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது. எப்படியும் நாளைக்கு, அதாவது 16ஆம் தேதி அன்று 16/11/2025 அன்று தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இலங்கையினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களிலும் மழையானது பதிவாகும். அதுலேயும் அந்த யாழ்ப்பாணம், திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வலுவான மழையானது பதிவாக கூடும். கடந்த 24 மணி நேரத்திலே மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது நல்லா தான் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரம்னு நான் சொல்றது இன்று தான் 8:30 மணிக்கு பிறகு. எந்த பகுதின்னு கேட்டிங்கனாக்கா நெடுவாசல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் 15 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தரங்கம்பாடி அளவுக்கு தான் அங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல் மருதப்பள்ளம் அந்த இடத்துல 12 மில்லிமீட்டர் அளவு மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் அருமுனை சுற்றுவட்டார பகுதிகளில் 48 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. தும்பக்கோடு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான். அங்கே 29 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்காக நீங்கள் காத்துடுங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகள், டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள், திருவாரூர் மாவட்டத்தையும் அதில் நம்ம உள்ளடக்கிக்கலாம். அதே போல் நாளைக்கு 16ஆம் தேதி அன்று புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்கள், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது. அதே போல் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கலாம். அதன் பின்னர் அது 17ஆம் தேதி அன்று தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம உற்று நோக்கிறோம். இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். இதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் ரொம்ப அதிக நேரம் கொண்ட வீடியோவாக அப்லோட் பண்ண விரும்பலை. அதனால் நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு ஒரு வேலையாக வெளியே போகிறேன். வேறொரு இடத்துக்கு போகிறேன். பிற்பகல் நேர வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு, இல்லை நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.